வணக்கம். எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்கள்? இங்கே சினோ கொட்டை வாங்கிச்சு ஃப்ரான்ஸில். சரி பின்னில் டீ கருன்னு செய்வாமன்ட்டு சோளம் டின்னில் வந்ததை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். 2 டின் போட்டேன் நான். இதை ஏற்கனவே அவிச்சு தான் பேரும் என்றாலும் நான் கொதி தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் விட்டு அவிச்சிட்டு ஆற விட்டுட்டு துவையல் செய்ய போகிறேன். சோள துவையல் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். தொடர்ந்து பாருங்க. சீனியும் தேங்காய் பூவும் இருந்தால் காணும். நல்ல சூப்பராக. அப்போ நாங்கள் பயத்தந்துவையல் மாதிரி சோளத்தில் சுவையால் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினா ஆரோக்கியமானது தானே. நீங்கள் உங்களோட பிள்ளைகளும் செய்து விடுங்கோ. தொடர்ந்து பாருங்கோ. சோளம் அவிஞ்சிட்டு அடுப்பு நிப்பாட்டிட்டான் வடிச்சிட்டு ஆற விட்டுட்டு துவைப்போம். ஓகே, நீ இங்கே பாருங்க. தேங்காய் பூ உருந்த தேங்காய் பூ கூட எடுத்து வச்சுக்கிறேன். அவிச்சாச்சு, ஆறிட்டு தான் சீனி. ஓகே, இதான் இந்த கல்லூரெல்லாம் குட்டி சின்ன கல்லூரை கிடக்குது. இதெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். தொடர்ந்து வேணுங்கோ. தேங்காய் பூவும் சோளம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடக்கு போட்டாச்சு. ஏனி இப்படி இடிச்சிட்டு இறக்க விட்ட கையால் அடிக்க இல்லாது இடிச்சிட்டு காட்டுறேன். வேணுங்கோ. இடிச்சிட்டேன். கொஞ்சம் சீனி போடுவேன் இனிப்புக்கு. உங்கள்ட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. இப்படி இருக்குன்னு பாருங்கோ, நல்லா இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டேன். சீனியும் போட்டு தேங்காய் பூவும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு உருண்டை பிடிக்கணும். பிடிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கோ இப்படி இருக்கண்டு 2 டின்னில் விளந்தான் வந்துச்சு. பாய்க்கை போட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது. இனி டீயை போட்டுட்டு குடிக்கணும். நல்லா அடிக்கக்கூடாது. நான் முதல் அடித்தது கொஞ்சம் கூட அடித்து போட்டேன். அப்புறம் 60 போல் அடித்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க சூப்பராக இருக்குது. நீங்களும் பிள்ளைகளுக்கு சோளத்துவையல் செய்து கொடுங்க. ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவேனா. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.